சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வி இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் நாள் 31/12/2022 சனிக்கிழமை. இந்த 2022ஆம் ஆண்டினுடைய பூர்த்தி நாள் நாளைய தினம் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி 2023 பிறக்க இருக்கின்றது. இன்று இந்த வருடத்தினுடைய பூர்த்தி நாளாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த விநாயகப் பெருமானுடைய விநாயகர் சதுர்த்தி விரதம் நிறைவு பெற்று திருவம்பாவை பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிகாலையிலே ஆலயங்களிலே திருப்பள்ளி எழுச்சி பாடப்பெற்று அபிஷேக ஆராதனைகள் பூஜைகளோடு திருவம்பாவை பாடல்கள் பாடி பிரார்த்தனைகள் செய்து கொள்வார்கள். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாகிய இறைவனை இவ்வாறு இந்த அதிகாலை வேளையிலே பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து கூட்டு பஜனைகளில் ஈடுபட்டு வீதி பஜனைகள் எல்லாம் செய்து மங்களமான வாழ்வு நமக்கு கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. அதேபோல் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மகர ஜோதி பெருவிழாவிலே இன்று 8வது நாளாக சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவமாக காணுகின்ற விசேஷ திரவிய ஹோம மகாயாகம். நாளைய தினம் இந்த மகாயாகத்தினுடைய பூர்த்தி. நாளை ஜனவரி மாதம் 1ஆம் திகதி கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் 1/1/2023 ஞாயிற்றுக்கிழமை ஐயப்பனுடைய மகாயாகம் பூர்த்தியாவது. 108 பூர்ணாகுதிகள் ஊர்வலமாக எடுத்து வந்து மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் தங்கள் பெயர் நட்சத்திரங்கள் கூறி அந்த பூஜையிலே யாகத்திலே ஆகுதிகள் கொடுக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இந்த அக்னியிலே செய்யப்படுகின்ற ஆகுதிகளுக்கு ஒரு தனிப்படியான சிறப்பு. அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள். அந்த 7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகரூபா என்று இந்த 7 பெயர்கள். அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை அந்தந்த சுவை கொண்ட நாக்குகள் மூலமாக இந்த ஆகுதிகள் செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த ஐயப்பனுடைய மகாயாகம். மலையாள தாந்திரீக முறைப்படி இந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுவது. இன்று இந்த 2022ஆம் ஆண்டு நிறைவு பெற்று நாளைய தினம் 2023ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கிறது. எனவே இன்றைய இந்த நிறைவு பெறுகின்ற 2022ஆம் ஆண்டுக்கு நாம் விடை கொடுத்து மலருகின்ற 2023ஆம் ஆண்டை இன்முகத்தோடு வரவேற்று புதிய ஆண்டு மலருகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் புதிதாக, சிந்தனைகள் புதிதாக, செயல்கள் புதிதாக, நல்ல எண்ணங்களோடு கூடிய நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது எல்லா மக்களும் சேமமாக வாழ வேண்டும் என்ற இறை பிரார்த்தனையில் இருந்து
இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இன்று இந்த 2022ஆம் ஆண்டுக்கு நாம் விடை கொடுத்து பழையன கழிதலும் பழையனவெல்லாம் நாம் கழித்து புதிய எண்ணங்கள் புதிய சிந்தனைகள் மலர்ந்து நாம் வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.